ஹலோ மீஸ், வெல்கம் டு பங்டன் கதை. ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்கேப்ஸ் டு டெஸ்டினிஸோட எபிசோட் 3 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 and 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் என்றைக்கோ நான் இன்ட்ரோ வீடியோ போட்டுட்டேன், ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நான் அடுத்த நாளே போடுறேன்னு சொல்லியிருப்பேன், பட் டைம் ஆயிடுச்சுடா, சாரி. சரி, ஓகேடா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் நான் இதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஒயன், அப்புறம் நீனி, சாரா. ஸோ இவங்க 3 பேருமே அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவங்க ஸ்கூல் ட்ரிப் பண்ணி வந்திருப்பாங்க. அப்படி வந்திருக்கும் போது அவங்க ஒரு அபாண்டா ஹவுஸை ரிசர்ச் பண்ண போயிருப்பாங்க. ஸோ அந்த ரிசர்ச் பண்ண போயிருக்கும் போது அவங்க ஒரு போர்ட்டல், அன்டிஃபைன்டு போர்ட்டலை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அந்த போர்ட்டலுக்குள்ளேயே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டாக அவங்க ஒரு பழைய பில்டிங்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அதோடு தான் அந்த லாஸ்ட் 2 எபிசோட்ஸையும் நான் முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம அதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகேடா. இப்போது ஒயன், சாரா, நீனி இவங்க 3 பேருமே அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூல் ரொம்ப பாலடைஞ்சு ஒரு மாதிரியாக உடஞ்சி அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மானி இருக்குது. லைக் செடி புதரு அதெல்லாம் இருக்குது. அங்கே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாத மணி இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. அந்த போர்ட்டல்லேருந்து வர லைட் இருக்குல்ல, அது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால் போக போக அந்த லைட்ஸ்லாம் அப்படியே டிம் ஆகிக்கிட்டு ரொம்ப டார்க்காக போய்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும், அதாவது நம்ம சாரா, நீனி, அப்புறம் வயன், இவங்க 3 பேருமே ஓகே இது என்ன இடம், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு வெளிச்சம் மணி தெரியும். லைக் ஏதோ ஒரு கதவு மணி இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு கதவு இருக்காங்க, நம்ம அது வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நடப்பாங்க. ஸோ போக போக அந்த போர்ட்டல்லேருந்து வர லைட்டில் தான் நாங்கள் வெளிச்சம் வந்துச்சு. ஸோ அதனால் அங்கே ரொம்ப டிம் ஆகிக்கிட்டே வந்ததுனால டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இவங்க அவங்களோட டார்ச்சஸை யூஸ் பண்ணிட்டு அந்த லைட்டை யூஸ் பண்ணிட்டு அவங்க நடந்து போகிறாங்க. ஸோ கடைசியில் அந்த எண்டுக்கும் ரீச் ஆகிறாங்க. ரீச் ஆகி பார்த்தோம் அப்படின்னா அது வழி கிடையாது, அது அது ஒரு கேட்டு கிடையாது. அது ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்லேயே ஒரு பெரிய பார்ட் இடிஞ்சு ஒரு பக்கம் விழுந்துருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மானி அந்த சுவர் விழுந்துருச்சு. அதுதான் உங்களுக்கு வழி மணி தெரிஞ்சிருக்கு. ஓகே, வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அந்த கால் வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த இடம் எப்படி இருக்குன்னா, பச்சை பசேன்னு இருக்குது, புல்லாக இருக்குது. வயல்வெளின்னு சொல்லுவோம்ல, வயல்வெளியோட இருக்கும் அந்த மணி தான். ஸோ சின்ன சின்ன ஃபுல்லாக புல், அங்கே எங்கே எனக்கு மரங்கள், அது எல்லாம் பழமாக இருக்குது, எல்லாத்துலேயும் பழங்கள். ஸோ எல்லாம் பழுத்து நல்லா இருக்குது. ஸோ அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அட்மைரிங்காக இருக்குது. ஸோ நல்லா கிளியரான ஸ்கை, நல்லா சன் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ நல்லா ஜில்லுன்னு காற்றும் அடிக்குது. இட்ஸ் லைக் அவங்க எப்போ வெளியே கால் எடுத்து வைக்கிறாங்களோ ஒரு கோல்டு ப்ரீஸ் அவங்க மூஞ்சில் அடிக்குது. அப்போ தான் அவங்களுக்கு மூச்சே விடுறாங்க. ஸோ இவ்வளோ நேரமாக அந்த அபாண்டா ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த போர்ட்டலாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டென்ஷனாக போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்றடிக்கும் போது இவங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது ஓகே அப்படின்ட்டு ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்ற மாதிரி. ஸோ சரி வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே மூவ் பண்ணுறாங்க அந்த இடத்த விட்டு. ஸோ அப்படியே இந்த வயலில் தான் நடந்து போகிறாங்க. ஸோ ரொம்ப தூரம் நடந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குமா. ஸோ ஓகே அப்படின்றதுக்காக ஒரு மரத்துக்கு அடியில் 3 பேருமே உட்காடுறாங்க. அந்த மரத்தில் தான் பழம் இருக்குன்னு சொன்னேன்னா, அதனால் அந்த பழத்தெல்லாம் எடுத்து அவங்க 3 பேருமே சாப்பிட்றாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு மத்தியானம் வெயில் இருக்கும்ல, ஆனால் ரொம்ப ஓவர் ஹீட்டாலாம் இல்லை, நல்லா காமாக இருக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 3 பேருமே அந்த இதில் உட்காந்துருக்காங்க, மரத்துக்கடியில் அந்த நிழலில் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன வயன், இந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது, நான் எதிர்கூட பார்க்கல அப்படின்னு நீனி சொல்கிறான். அப்போ வயன், ஆமாடி
நம்ம இன்னும் டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமா, ஏன் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து சாரா சொல்கிறோம், மேபி இருக்கலாம், நம்ம ஒன்று டைம் ட்ராவல்குள்ளே பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக தெரியலை, நம்ம பெட்டர் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பொறுமையாக நின்று பார்த்துட்டு கூட போகலாம் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேரும் சும்மா நார்மலாக இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நார்மலாக ஜென்ரலாக பேசுவோம்ல, கதை அடிப்போம்ல, அந்த மாதிரி இவங்க 3 பேருமே கதை அடிக்கிறீங்க. ஸோ சரி ஓகே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஒன்று மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேருமே வந்து அந்த திருப்பி வந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட் மணி வருது. அந்த ஃபாரஸ்ட்டே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. சரி போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேருமே உள்ளே நடந்து போகிறீங்க. போக போக ரொம்ப டார்க் ஆகிக்கிட்டே வருது. இட்ஸ் லைக் எப்படி வந்து ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த சலசலன்ற அந்த மரம்லாம் உரசுற சவுண்டு, பக்கத்தில் இந்த செடி புதர் எல்லாம் கத்துறது, அசைகிற சவுண்ட்ஸு, ப்ளஸ் உள்ள இந்த பூச்சி இல்லை என்னென்னமோ ஒரு விலங்குகள்லாம் கத்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸு. ஸோ வந்து இட்ஸ் லைக் ஏதோ ராத்திரியில் மிட் நைட்டில் ஒரு காட்டுக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த சவுண்டெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து அது யூஸ்வல் கையை பிடிச்சிட்டு தான் போகிறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. கொஞ்சம் இடத்துல ஒரு வெளிச்சமாக ஒரு இடம் வந்து வருது. என்ன வெளிச்சமாக இருக்குன்னா அதுக்கு அடியில் போய் நிற்கிறீங்க. 3 பேரும் அங்கே தான் நிற்கிறீங்க. கரெக்டாக வெளிச்சம் வந்திருக்கு, அதை தான் பார்க்குறீங்க. என்ன வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு மூன் இருக்கு. ஹாஃப் மூன் தான், ஒரு மூன் இருக்குது. அது சுற்றி ஸ்டார்ஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஏதோ மிட் நைட்டில் ஒரு 3 ஸ்டார்ஸ்லாம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு பக்கத்தில் இருக்கிற நீ எழுப்புறீங்க, நீ பாரு அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. அவளும் வந்து மேலே வந்து பார்த்தா அங்கே வந்து மூன் இருக்குது. இவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ சாராவும் பார்க்குறாங்க, அங்கே வந்து மூன் இருக்குது. என்ன நம்ம மத்தியானம் தானே வந்தோம், ராத்திரி வரையாக நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷாக்கில் பொறுத்தது இல்லாமல் அங்கிட்டு இருந்து அந்த ஒரு ரொம்ப பெரிய புதர் மணி இருக்குது. ஸோ அந்த ஹெட்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய புதர். அந்த புதர்லேருந்து லைட்டு மட்டும் வருது. நீங்கள் 3 பேரும் வந்து பார்த்து பயந்துடுறீங்க, ஐயோயோ அப்படின்ட்டு. போக அந்த லைட்டு வந்து பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வர வந்து அந்த செடி அந்த புதர் இருக்கும்ல, அது கடை நாடுது. ஸோ அது தள்ளுறாங்க. அந்த லைட்டு வந்து உங்கள் மூஞ்சிலே வந்து அடிக்குது, உங்கள் 3 பேர் மூஞ்சிலையும். ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து இதை பார்த்துட்டு ஏதோ பேய் நினச்சி அடித்து பிடிச்சி திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டீங்க. ஸோ வந்து இங்கிட்டு வந்து ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து நீங்கள் கத்துறதை பார்த்து அவங்களும் சேர்ந்து கத்திட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் போகிற வழியிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே 3 பேருமே வந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்த வழி பின்னாடி திரும்பி கூட பார்க்காம குடுன்னு வந்த வழியிலேயே ஓடி போய் இந்த காட்டை விட்டு வெளியே போய் நின்றுட்டீங்க. ஸோ வெளியே வந்து பார்த்தா அங்கே சூரியன் வந்து நிற்கிது. முன்னாடி இந்த மாதிரி பளிச்சுன்னு லைட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் 3 பேருமே பார்த்து ஷாக் ஆகி பார்க்குறீங்க. என்னது, உள்ள மூன்லைட் இருந்துச்சு, மூன் இருந்துச்சு, ஸ்டார்ஸ் இருந்துச்சு, ராத்திரி இருந்துச்சு, ஆனால் இங்கே பகலாக இருக்குது, சூரியன் இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, என்னது நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்போ சாரா அதாண்டி எனக்கும் தெரில அப்படின்ட்டு இருக்கா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 3 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த புதர்லேருந்து 2 பேர் வந்தாங்களா, அவங்க 2 பேர் வராங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 3 பேருமே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்த்தா வந்து அந்த 2 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே ஷாக்காக அவங்கள பார்க்குறீங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஆமாம் நான் உங்கள் 3 பேரையும் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே, நீங்கள் யார் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பண்ணி போயிடலாம். இவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ எப்படி இருக்காங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஹைட்டாக, இன்னொருத்தவங்க வந்து குட்டையாக வந்து இருக்காங்க. அந்த குட்டையாக இருக்கிறவங்க வந்து மேரி, அந்த எல்லோ கலரில் இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்களே அவங்களோட கலர் வந்து எல்லோ.
ஸோ அவங்க பேர் வந்து ஜூலி. ஸோ இவங்க 2 பேரோட ஹேராக இருக்கட்டும், ஐ கலராக இருக்கட்டும், அவங்க நெயில்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பேசிக்காக இருக்கிறது எல்லாத்தையும் ரெட் கலர், எல்லோ கலர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ மேரி வந்து சைஸில் குட்டி, ஆனால் ஜூலி சைஸில் கொஞ்சம் ஹைட்டு தான், சொல்கிறதுக்குன்னு இல்லை, ரொம்ப ஹைட்டு தான். ஓகேவா? அண்ட் தென் வந்து 2 பேருமே வந்து பொதுவாக வந்து கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. ஸோ வாங்க, இப்போ வந்து நீங்கள் 3 பேருமே வந்து அவங்களோட ஷாக்கை பார்த்துட்ருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் கேட்டது இப்போ வந்து யாரும் சாரா வந்து கொஞ்சம் சுயநலவுக்கு வந்துட்டு அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தூரம் தள்ளி வந்திருக்கோம், அதான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தூரம் தள்ளி வந்திருக்கீங்களா அப்படின்ற போது நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம், அதாவது நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஏஜென்சியில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்படி தான் ஊராக போய் சுற்றிட்டு இந்த ஊரோட கல்ச்சர்ஸ் என்ன, இவங்களோட பாரம்பரியம் என்ன, ரெண்டும் ஒன்று தானோ, சரி விடுங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது, ட்ரெடிஷ்னல்லாம் என்ன அப்படின்னு தான் பார்த்துட்டு போகிறது எங்கள் வழக்கம் அப்படின்றது. இன்றைக்கி இங்கே வந்தோம், இங்கே நாங்கள் கேள்விப்பட்டது கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து அவங்க, ஓ அப்படியா, ஓகே ஓகே, அப்போ நாங்கள் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், என் பேர் மேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரின்னு சொன்னீங்களா, அவங்க வந்து கை நீட்டுறாங்க. நீங்கள் வந்து ஹலோ மேரி, நான் வயன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் சாரா, நானும் சாரா அப்படின்ட்டு சொல்கிறேன். அதே போல் நீயும் சொல்கிற, நான் தான் நீ அப்படின்ட்டீங்க. சரி சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஹைட்டாக மஞ்சள் கலரில் ஒருத்தி இருந்தாலே அவள் சொல்கிறேன், நான் வந்து ஜூலி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னும் போது இவங்க 2 பேருமே வந்து நாங்கள் தான் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஏதோ டான்ஸ் ஸ்டெப்லாம் போடுறாங்க. அது நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா, ஆனால் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் ஒரு மாதிரியே ஆக்வர்டாக சிரிச்சிட்டு, என்னடா அது இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து ஜூலி சொல்கிறா, அதாவது நாங்கள் 2 பேர் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கோமா, ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக எதாவது பண்ணுவோம், பார்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னோடனே, ஓகே நீங்கள் இந்த ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படின்னு வந்து ஜூலி கேட்குறான். அப்போ நீ சொல்கிற, இல்லை நாங்கள் இப்போ தான் வந்தோம், கடைசியில் பார்த்தா இந்த ஃபாரஸ்ட்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி சரி வாங்க, நாங்கள் எங்கள் கூட வாங்கலேன், நாங்கள் உங்களுக்கு இந்த ஊரெல்லாம் சுற்றி காட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், எங்களுக்கு இந்த ஊர் எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து மேரி சொல்கிறா. அப்போ ஜூலி வாங்க வாங்கன்னு சொல்கிறா. நீங்கள் 3 பேர் ஒருத்தர் பார்க்குறீங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி வந்து இந்த தடவை வந்து அந்த ஃபாரஸ்ட் வழியாக இருக்குல்ல, அதை தவிர அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு சுற்றி போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் போல், அந்த வழியாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஆமாம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், இங்கே வந்து பகல் அப்படின்றது வெளியே இருக்குது, பட் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இருட்டாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அப்போது வந்து அங்கே இருக்கிற ஜூலி சொல்கிறா, அந்த விஷயமா அது வந்து ஒரு மேஜிக்கல் மணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு மேஜிக்கலான ஃபாரஸ்ட்டு நாங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். ஜூலி சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு நீங்கள் 3 பேருமே விட்டுறீங்க. அப்போ வந்து மேரி கேட்குறா, ஓகே நான் ரெட் கலர், ஜூலி எல்லோ கலர், நீங்கள் 3 பேர் என்ன கலர்? நீங்கள் 3 பேர், உங்கள் 3 பேருக்கும் பிளாக் ஹேர் இருக்குது, சேம் உங்கள் 3 பேருக்குமே வந்து எதுவும் டார்க் ப்ரௌன் ஐஸஸ் இருக்குது, ஏன் அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. நீங்கள் 3 பேர் ஒருத்தர் முடிச்சுட்டு என்னடி சொல்கிறதுன்ற மாதிரி இருக்கீங்க. அப்போ வந்து சாரா வந்து சொல்கிறா, அது வந்து என்னென்னா அப்படின்னு நான் சொல்கிறா. அப்போ நீ சொல்கிறா, ஐயோ வேணத்துக்கு திணறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இதை சொல்கிறேன், இல்லை அது வந்து நாங்கள் சொன்னோம்ல, நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம், எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி 3 பேருக்கும் ஒரே கலர் இருக்கிறதெல்லாம் வந்து காமன் தான், ஸோ அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இதில் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நாங்கள் 3 பேருமே வந்து சிஸ்டர்ஸு
அதனால் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ வந்து சிஸ்டர்ஸா ட்ரிபிள்ஸா நீங்கள் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு வந்து நீங்கள் 3 பேரும் மண்டையாட்டுறீங்க. சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. ஸோ நடக்க என்னென்னா ஒரு ஃபென்ஸ் அந்த வேலி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒன்று வருது. சின்னதாக தான் இருக்கும். உடன்லே வந்து வேலி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த மணி வந்து இருக்குது. ஸோ ஒரு பெரிய வேலி போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே நடுவில் ஒரு சின்ன கேட் இருக்குது. ஸோ அங்கே தான் அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து கேட்குறீங்க இன்னும் இவ்வளோ பெரிய வேலியாக இருக்குது அப்படின்னும் போது, ஆமாம் இது வந்து அரசரோட நிலம். இங்கே வந்து இவங்களுக்கு பெருசாக ஒரு இடம் தான் இருக்கும். இங்கே தான் ஃபாரஸ்ட் இருக்கும், இங்கே தான் வயல்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட்டோட நிலம் அப்படின்லாம் கிடையாது. சாரி கிங்கோட நிலம் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணால் இங்கே வந்துட்டு போகலாம். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் அலோடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நல்ல ராஜாவாக தான் இருப்பார் போல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் ஒரு நல்ல குணம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ராஜா கிடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அப்படின்னு வந்து ஜோலியும் மேரியும் வந்து அங்கே ராஜாவோட புராண கதைகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 3 பேர் அதை நல்லா என்ன சொல்கிறது ஆச்சரியப்பட்டு கேட்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே ஊரெலாம் வந்துருச்சு. ஊருக்குள்ளே போயிடுவாங்கன்னு அந்த மாதிரி வந்துடுது. நல்லா டெவலப்பான கண்ட்ரியா டெவலப்பான நாடு மணி தான் இருக்குது. ஸோ அங்கங்கே நிறைய வீடு, நடந்து போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள்லாம் விளையாடுறது, அங்கேயே இப்போ ஸ்கூல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அங்கங்கே இந்த பார்க்கு, மார்க்கெட்டு, அப்புறம் டவுனு, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பெரிய நாடு மணி இருக்குது. அதில் அவ்வளோவும் இருக்குது. ஸோ நடந்து போகும்போதே நல்லா இருக்கும், அழகாக இருக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் ஆச்சரியப்பட்டு வாயை பொழந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும் போது அந்த சாராணி சரி உளறிட்டேன். அப்பப்போக்கு அப்படி தான் வரும். மேரியும் ஜூலியும் இருக்காங்களே, ஸோ அவங்க 2 பேரும் வந்து இதுதான் டவுனு, இங்கே தான் வந்து எல்லாருமே வந்து வசிப்பாங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்பரிங் ஷாப், இங்கே தான் எல்லோரும் முடி வெட்டிப்பாங்க அப்படி இப்படின்ட்டு. இப்போ நம்ம ஊருக்கு வந்தால் எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் காட்டி எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் வந்து காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே தான் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பார்க்கு, மார்க்கெட்டு அந்த ஏரியாவுக்கெலாம் வரீங்க. ஸோ அந்த மார்க்கெட் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்தோடனே பார்க்குறீங்க ஏதோ மாயாஜால வித்தைகளெல்லாம் காட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க. மாயாஜால வித்தைகளெல்லாம் காட்டிக்கிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பானை செய்கிறது, இல்லைன்னா ஒரு முயல் வந்து டான்ஸ் ஆடுறது, ஸோ இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் 3 பேருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இது மாயாஜால ஊரை, இது தெரியாத்தனமாக மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்க் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்க்கை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு நீங்கள் ஷாக்காகி அங்கேயே நிற்கிறீங்க. இவங்க 5 பேரும் மூவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ நீங்கள் நிற்கிறத பார்த்துட்டு நீ கேட்குற, ஏன்டி அங்கே நிற்கிறாவா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் வந்து அங்கே பாரு அப்படின்னு காய்ச்சிங்க. ஸோ அங்கே வந்து நீ வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு 2 சின்ன பசங்க, நிறைய சின்ன பசங்க. அதில் அந்த 2 சின்ன பசங்க வந்து ட்ராகனாக மாறி அப்புறம் மனுஷனாக மாறி, ட்ராகனாக மாறி, அதுக்கடுத்து மனுஷனாக ஆகிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறீங்க, என்னது ட்ராகனு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் சாராவையும் கூப்பிட்டு காட்டுறீங்க. சாராவும் பார்த்து ஷாக்காரா. ஸோ அப்போ வந்து மேரியும் ஜூனியும் பார்த்துட்டு ஏன்னாச்சும் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே தான் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களோட கேஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா இந்த சின்ன பசங்க வந்து மாறி விளையாடுறத பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஏன் என்னாச்சும் ஷாக் ஆகிடுங்க அப்படின்றதுக்கு நீ சொல்கிற அவங்க என்ன ட்ராகனு மாறுறாங்க அப்படின்னு வந்து அவ கேட்குறான். அப்போ வந்து மேரி சொல்கிறேன், ஆமாம் மாறுவாங்களே, ஏன் நீங்கள் மாற மாட்டீங்களா? அங்கே வந்து சின்ன பசங்க தானே, இங்கே எல்லாருமே மாறுவாங்களே ஏன் அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்குறா. ஒரு மாதிரி சந்தேகப்படுவோம்ல, அந்த மாதிரி கேட்குறா. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ சாரா சொல்கிறா,
இல்லை 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 எங்கள் நாட்டிலலாம் வந்து இப்படிலாம் டக்கு டக்குன்னுலாம் மாறக்கூடாது. ஏதாவது ஒரு தேவைக்கு மட்டும்தான் மாறுவோம். இந்த மாதிரியெல்லாம் மாறுற பழக்கம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு. அதான் ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஓ அப்படியா, சரி சரி விடுங்க விடுங்க, இங்கே ஊரில் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீடம் தான், எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாம் ஏதோ புரிஞ்ச மாதிரி மண்டையை ஆட்டிட்டு ஸோ அப்படியே வந்து அந்த பார்க்கையும் க்ராஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ பார்க்கையும் க்ராஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து போய்க்கிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு வீட்டுக்கும் கூப்பிட்டு வராங்க. ஸோ அது வந்து அது மேரியும் ஜூலியோட வீடும் போல் அவங்க தான் சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க, இதான் எங்கள் வீடு அப்படின்றாங்க. ஸோ அவங்க வீடு வந்து ஒரு சின்னதாக ஒரு காட்டேஜ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது. பக்கத்துலலாம் மரம் செடி, ஸோ அங்கங்கே குருவிகள், அப்புறம் என்ன சொல்ல, குருவியெல்லாம் இருக்குது, ப்ளஸ் விலங்குகள், அங்கங்கே மயிலும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சுற்றி இங்கே நடுவில் வந்து ஒரு ஆறு போகிற மணி இருக்கும் போல். அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு, அந்த என்ன சொல்ல ஷேப்பில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த மணி ஒரு பிரிட்ஜு. ஸோ அப்படியே வந்து அது மேலே ஏறி போகிற மணிக்கு. ஸோ நல்லாயிருக்கும். அது பக்கத்துலேயே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து அது அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள கூப்பிட்டு போயிட்டு எங்கள் சோஃபா மாதிரி இருக்குது, அதில் உட்காருங்க, நான் உங்களுக்கு ஜூஸு எதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோதி சொல்லிட்டா உள்ளே போகிறான். ஸோ மேரி தான் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவள் வந்து உட்காந்துட்டு ஆனால் ஆமாம் நாங்கள் எங்கள் ஊரை பற்றியெல்லாம் சொல்லிட்டோம், உங்கள் ஊர் என்னது அப்படின்னு வந்து கேட்குறா. அப்போ நீயும் கரெக்டாக சாரா பார்க்குறீங்க. சாரா எதுக்குடி எங்கன்னு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி விளக்க விட்டுட்டு அது ஆக்சுவலி நாங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் ஊர் வந்து சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கும், எல்லாருமே ஃப்ரீடமாக இருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற மணிலாம் கிடையாது. நாங்கள் வந்து கொஞ்சம் டெவலப் ஆனவங்க தான். இங்கே வந்து நீங்கள் இந்த மணி குடிசை வீட்டில் இருப்பீங்க, பட் நாங்கள் அங்கே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸில் இருப்போம். எங்களுக்கு இந்த மணி லெட்டர்லாம் வராது, கால் தான் பேசுவோம். அந்த மணி அதாவது எப்படி சொல்லுவீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இன்னொரு எங்கேயோ இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம், கூப்பிட்டு பேசுவோம், அவங்க கூடலாம் பேசுவோம் அப்படின்ட்டு வந்து இப்போ நம்ம டெக்னாலஜி வேர்ல்டு இருக்குல்ல, அதையே வந்து ஒரு மாதிரியாக இமேஜின் பண்ணி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மணி. இப்போ நான் சொன்ன மணி இங்கே இருப்போம், ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்ற மணி கொஞ்சம் இந்த மணி சொல்கிறா. அப்போ வந்து இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டு ஜூலியும் கேட்பான். ஸோ அவன்லாம் கேட்டுட்டு தான் கொண்டு வந்துட்டு அப்படியா உங்களுக்கு அவ்வளோ பெரிய மேஜிக் பவர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி. ஆமாம் அப்படின்னு வந்து நீங்களும் ஒரு ஆமாம் சமயம் போடுறீங்க நீங்களும். ஓகே அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் சிட்டியில் இருக்கிற எல்லாருமே போடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் ஆச்சரியட்டாக கேட்குறாங்க சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க அந்த ஃபாரஸ்ட்டு அப்படின்றீங்க. அப்போது யார் ஜூலி வந்து சிரிச்சிட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம மூன்லைட் ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி வெளியே எந்த லைட்டு, அதாவது சூரிய வெளிச்சமே இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது மூன் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். அது வந்து அந்த ஃபாரஸ்ட்டோட தனிப்பட்ட திறமை. ஆக்சுவலி அது ஒரு மேஜிக்கல், அது ஃபேரி காட் மதர், அதாவது இந்த நாட்டோட ஃபேரி காட் வந்து நம்மளோட காட் வந்து மூன் காடு வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு கொடுத்து அது வரும், அதனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னும்போது ஓகே அப்படின்றீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலி நாங்கள் எங்கள் அரசர்களுக்காக நாங்கள் பழங்கள் பறிச்சுட்டு வந்தோம், அதனால் அந்த டைம் வந்து உங்களை பார்த்துட்டோம், நீங்கள் பயந்ததுனால நாங்களும் பயந்துட்டோம் ஆக்சுவலி அப்படின்னு சொல்கிறேன். அப்போது வந்து ஓகே அப்படின்னு வந்து சாரை அங்கே என்ன பழம் இருக்குது அப்படின்றபோது இல்லை அரசர்களுக்காக அங்கே தனிப்பட்டையாக பழங்கள் இருக்கும், எங்கள் அரசர்களுக்கு அவங்களோட பவர்ஸை வந்து
மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த பழங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா ராஜாக்களும் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது தனிப்பட்டது அப்படின்னு வந்து அவ சொல்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு நீங்கள் 3 பேரும் மண்டே ஆட்டுறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. பழங்கள் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில், பழங்கள்னா செடியில் தான் முளைக்கும். பட் செடி வந்து அங்கே எப்படி வளரும்? அது சூரிய ஒளியில் தானே வளரும். தண்ணி அப்படின்னு வந்து கேட்குறா. சரி கேட்குறீங்க. அப்போ வந்து மேரி சொல்கிறா, அதுதான் சொன்னேன்ல, மூன் காட் கொடுத்த வரோம். அந்த இதில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த மூணில் இருக்கிற மூணே வந்து மூணோட வெளிச்சமே அவங்களுக்கு தண்ணி மாதிரி தான். அதே போல் அந்த மூணோட வெளிச்சமே தான் அவங்களுக்கு சூரிய ஒளியும் கூட. அதனால தான் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப மகிமையானது அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. கரெக்டாக தான் நான் சொல்கிறேன், மகிமை மேபி. ஓகே. ஸோ வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு நீங்கள் 3 பேர் மடையாட்டுறீங்க. உங்களுக்கு ஏதோ ஆச்சரியமாக இருக்குது, இந்த மணியெல்லாமா இருக்குன்ற மாதிரி. சரி ஓகே. இப்போது வந்து நாங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகிறோம், எங்களுக்கு பழங்கள் பறிச்சா ராஜாக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது வந்து நீ நிற்கிறான். ஆமாம் நானும் அப்போ வந்து பார்க்குறேன், நீங்கள் ராஜாக்கள்ன்றீங்களே, எல்லா ஊர்லேயும் ஒரு ராஜா தானே இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து ஜூலி சொல்கிறா, எங்களுக்கு ஒரு ராஜானா இல்லை, எங்களுக்கு மொத்தம் 7 ராஜா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் 7 ராஜாவா அப்படின்னு ஜாக்காரீங்க. ஆமாம் 7 ராஜாக்கள் இருக்காங்க, அவங்க 7 பேருமே ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லிவிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க உள்ளேருந்து 4-5 கூடை எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அப்புறம் வந்து உங்கள் 3 பேருக்கு 2 கூடையும் அவங்களுக்கு வந்து 2 கூடையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மொத்தமாக 4 கூடை வந்து எடுத்துகிட்டு மொத்தமாக 4 கூடையை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இவங்க வந்து உங்களை திருப்பி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் ட்ராகன்ஸ்லாம் மாறுறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே நடந்து வரீங்க. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. ஸோ கடைசியில் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க. இங்கே பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே தான் போகிறீங்க. கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி ஓடி வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கும் வரீங்க. அதாவது அந்த மூன் லைட் மண்ணு தனியாக வருமே அந்த இடத்துக்கு, அந்த முன்னாடி வந்து அந்த புதர் மணி ஒன்று இருக்குமே, அதை தள்ளி விட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே அந்த ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் மூன் லைட் அடிக்குது. அங்கே வந்து கொஞ்சம் மைல்டான மூன் லைட் தான் அடிக்குது, ஓகேவா. ஸோ வந்து அங்கே இருக்கிற பழங்கள்லாம், அங்கே வந்து செடியெல்லாம் இருக்குது, அங்கே நிறைய பழங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து உண்மையே வளரும் போலப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஐ மீன் சிலது வளரும்னு நினைக்கிறேன், சரி விடுங்க. அங்கே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு பார்க்குறீங்க. ஆனால் வந்து அதில் கலராக இருக்குது. லைக் ஒன்று ரெட்டு, அங்கங்கேக்கு ரெட்டு, அங்கங்கேக்கு ப்ளூன்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அப்போ வந்து ஜூலி சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ளூ கலர் பழத்தெல்லாம் பறிங்க அப்படின்றா. சரின்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ப்ளூ கலர் பழத்தை மட்டும் பறித்து உங்கள் கூடைக்குள்ளே போடுறீங்க. ஸோ சேம் அவங்களும் அப்படி தான் ப்ளூ கலர் பழத்தெல்லாம் பறித்து போடுறாங்க. ஸோ இப்போ நீ வந்து ரெட் கலர் பழத்தை பார்த்துட்டு அப்போ தான் கண்டுபிடிக்கிறான். ஆமாம் மேரி, இந்த ரெட் கலர் பழம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ மேரி சொல்கிறேன், ரெட் கலர் பழத்தை பறிக்காதீங்க, அது வந்து நல்லதில்லை, அது வந்து அரசரோட பவர்ஸை குறைக்கத்தான் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் பழத்தை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே ப்ளூ கலர் பழத்தை பறிக்கிறீங்க. ஸோ கடைசியில் வந்து அந்த 2 கூடையும் ஃபுல் ஆயிடுச்சா, அவங்களுக்கும் 2 கூடை ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வந்து ஓகே அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறீங்க. இப்போ வாங்க நம்ம வந்து அரசர்கள்கிட்ட போய் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அரசர்கள்கிட்டயே போய் கையில் கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து நீ கேட்குறா. இல்லை அங்கே இருக்கிற சிப்பாய்கிட்ட யார்கிட்டயோ கொடுத்தோன்னா அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 5 பேருமே வந்து அந்த ஃபாரஸ்ட்டை வந்து திருப்பி வெளியே வரீங்க. வந்துட்டு இந்த தடவையும் வந்து டவுனுக்குள்ளே வெளியே போயிட்டு, லாஸ்ட் டைம் பார்க் வழியாக போயிட்டு போனீங்களே, உங்கள் வீட்டு சைடு போனீங்களே, அதே போல் பார்க் வழியாக போயிட்டு இந்த வேறு ரூட் வழியாக போகிறீங்க. ஸோ பேலஸ்க்காக போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த பேலஸும் வந்து வந்துடுச்சு. ஸோ அங்கே எப்படி இருக்குன்னா, பெரிய காம்பவுண்டு, ஒரு எப்படி சொல்ல, ஒரு என்ன சொல்கிறது,
விடுங்கடா. எனக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல தெரில. நான் எடுத்து வச்சுருந்தேன். சரி விடுங்க. கொஞ்சம் பெரிய காம்பவுண்டு தான், ஓகேவா? ரொம்ப பெருசு. லைக் இப்போது உங்கள் ஹைட்டையே வந்து ஒரு 4-5 தடவை வச்சா, 4-5 தடவை ஒரு 8-9 தடவை வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹைட்டான பில்டிங் அது. ஸோ அது பக்கத்தில் கேட்டு, செம்ம பெரிய கேட்டு. அந்த கேட்டில் வந்து ட்ராகனோட எம்ப்ளம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் போகிறீங்க, ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஓகே, ஆனால் வந்து இப்போ உங்கள் 3 பேரோட காமன் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஓகே இந்த நகரம் வந்து ஃபுல்லாக ட்ராகன்ஸ் ஆனது, நம்ம இங்கே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து அந்த மேரியும் ஜூலியும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து போகிறீங்க. ஸோ அவங்க வந்து அந்த சிப்பாய் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் காதில் ஏதோ சொல்கிறாங்க. சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மந்திரத்தை வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. ஸோ கதவை ஓப்பன் பண்ணோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 5 பேரையும் வந்து உங்கள் 4 பேரையும் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போன உடனே அதாவது மேரி தான் அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜூலி, நீங்கள், சாரா, நீங்கள் 4 பேருமே திருப்பி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ உள்ளே போனவுடனே ஒரு ரொம்ப பெரிய வாக்வே இருக்குது. ரொம்ப தூரம், இட்ஸ் லைக் ஒரு ஒரு ரொம்ப தூரம், சரிங்களா? ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ தூரம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ தூரமாக நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜூலி சிரிச்சுட்டு இல்லை நடக்க நடக்க பாதை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்குறீங்க நடக்க நடக்க எல்லா பாதையும் தான் குறையும் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லை, நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க சொல்கிறா. சரின்ட்டு நீங்கள் 3 பேருமே அவங்கள ஃபாலோ பண்ணி நடக்கிறீங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பக்கம், அதாவது இப்போ நடுவில் நீங்கள் வாக் பண்ணுறீங்க, சரிங்களா? இங்கிட்ட ஒரு கார்டன், இங்கிட்ட ஒரு கார்டன். ஸோ இந்த சைடில் வந்து வெளிச்சமாக ஒரு ஹெவனோட ஃபீல் கொடுக்குறாங்க, சரிங்களா? வெளிச்சமாக தேவதைகள், அப்புறம் கியூபிடு, அப்படி இப்படி நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த இடமே அழகாக இருக்குது, பூச்செடிகள் நல்லா இருக்குது. பட் அதுவே உங்களோட வேறு சைடு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக, ரொம்ப இருட்டாக இல்லை, ரத்தக்கரையாக, லைக் நரகம் மாதிரி இருக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து இது 2 சைடையும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறீங்க என்னது இது 2 சைடு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது வந்து எங்கள் அரசரால் வந்து தயாரிக்கப்பட்ட இடம், அதாவது இந்த நாட்டில் தப்பு சரி 2க்கும் உரிமையான தண்டனை உண்டு அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு, சரிங்களா? சரி, அதோட மீனிங் தான் இது. கரெக்டாக சொல்கிறேன் என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் இது அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். ஓகே அப்படின்னு நீங்களும் மண்டையாட்டுறீங்க. அவள் சொன்ன மாதிரி தான் நடக்க நடக்க என்னென்னா, இந்த பேலஸ் பக்கத்தில் தான் வருது. நீங்கள் என்னென்னா ஒரு 5 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பீங்க, பக்கத்துலேயே வந்து இது வந்துருச்சு, அது என்னது, பேலஸ் வந்து வந்துருச்சு. நீங்கள் 3 பேர் ஷாக் ஆகிட்டு இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அதாவது நல்லவங்க வந்தால் இந்த பேலஸ் பக்கத்தில் வரும், இதை கெட்டவங்க தான் இது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் 3 பேருமே ஆச்சரியப்பட்டு இருக்கீங்க, ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேரையுமே வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்து இட்ஸ் லைக் எப்படின்னா, அந்த என்ன சொல்ல, அந்த பேலஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பேலஸோட வாசல் வழியாக இல்லாமல் ஒரு சுற்றி பாதமானி வந்து அதோட சைடு வாக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போயிட்டு பார்த்தோன்னா பின்னாடி வந்து ஒரு டோர் இருக்குது. ஸோ வந்து அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க. அது ஓப்பனில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் 3 பேரையும் உங்கள் 3 பேரையுமே வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிச்சன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசர்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த கிச்சனில் இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்குங்க. அங்கே வந்து இந்த பழங்கள்லாம் வந்து போய் மேரி கொடுக்குறா. ஸோ கொடுத்துட்டு இந்த மணி வந்து இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களை பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக எதுக்கு என்ன எப்படி பார்க்குறாங்கன்ற மாதிரி. ஸோ வந்து இப்போது அந்த குக்கிங்லேயே வந்து ஒரு ஹெட்டு மணி இருப்பாங்களே, ஹெட் குக்கர் மணி ஹெட்டு இருப்பாங்களே அந்த பிரான்ச்சில்.
ஸோ அந்த மணி அவங்க வந்து வராங்க. அவங்க ஒருத்தவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வராங்க, வந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஸோ உங்ககிட்ட வராங்க. ஆக்சுவலி நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட வராங்க. வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறாங்க. உங்களோட மூஞ்சியெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. உங்கள் ஹேர்லாம் இழுத்து பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னடா என்னை இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரியா அக்வர்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ சாரா நினிக்கும் ஒன்றும் புரியலை, எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஸோ மேரி வந்து சொல்கிறா இந்த மாதிரி, இல்லை இல்லை அஜுமா, இவங்க வந்து எங்கூட இவங்க வந்து ஸோ இவங்க வந்து எங்களுக்கு இந்த பழக்கங்களை படிக்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஊருக்கு புதுசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அஜுமான்னு சொன்னேன் அந்த ஹெட்டு. ஸோ அவங்க வந்து ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரியும் அங்கே வச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்து உங்கள் 3 பேருக்குமே, அதாவது நீங்கள் சாரா நீனி உங்கள் 3 பேருக்குமே ஒன்றுமே புரியல, எதுக்குடா வந்தாங்க, எதுக்கு அவங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு. அப்போ வந்து நீங்கள் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே கிளம்ப போகும்போது அஜுமா வந்து திருப்பி வந்துட்டு மேரி ஜூலி உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல உங்களை உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துல. ஸோ இவங்க 2 பேரும் அஜுமாவை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி வந்து மேரி ஜூலியும் வந்து வராங்க. வந்துட்டு வரணுமா, நீங்கள் 3 பேரும் வாங்க, நம்ம வந்து அஜுமா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் பழங்கள்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த ஜாப்பில் வந்து உங்களையும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பண்ணி பார்க்குறீங்க. ஸோ வந்து சாராவும் சரி நீங்களும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஓகே மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வாங்க நான் போய் அரசர்களை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர்களை பட் அப்படின்னும்போது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க 3 பேருமே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் 3 பேருமே வந்து என்னடா இது இப்படிலாம் கூப்பிட்டு போகிறாங்களேன்ற மாதிரி ஒரு ஹெசிடேட்டோடு போகிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது, எப்படி 7 ராஜாக்கள்ன்றாங்களே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்து லைக் அஜுமாவும் உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க தான் லீட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அங்கே போனால் வந்து அந்த சிம்மாசனம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அங்கே வந்து கோர்ட் இருக்குது. அரசர் அது என்னது அரசபைன்னு சொல்லுவாங்களே, கரெக்டு. அரசபையில் அந்த சிம்மாசனத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு பக்கத்துலேயே மொத்தமாக 6 சீட்ஸு, நடுவில் ஒரு சீட்டு, இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 3, ஸோ மொத்தமாக 7 சீட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் 7 சிம்மாசனம் இருக்குது சரிங்களா, எல்லாமே கிராண்டான சிம்மாசனம். ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த என்ன சொல்ல அரசபையே ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் 3 பேருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை புராணத்துலேயோ இல்லை ஹிஸ்ட்ரியிலையோ தான் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, எல்லாத்தையும் பிரமிச்சுட்டு போய் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சேம் மீதிக்கிற சாராவும் நீங்களும் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க யார் அஜுமா வந்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வாயை பொழந்து பார்த்ததெல்லாம் போதும் வரீங்களா அப்படின்றாங்க. அவங்க 3 பேரும் அசிங்கமாக போச்சு சரி அப்படின்ட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக போனீங்க. ஸோ வந்து அந்த 7 கிங்குக்கு முன்னாடியும் போய் வந்து நிற்கிறாங்க அஜுமா. அஜுமா வந்து அதாவது நீங்கள் ஓரமாக நிற்கிறீங்க ஓகேவா. நடுவில் வந்து எப்படி இருக்குன்னா அரசவை இருக்கா, 7 சிம்மாசனம் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. கீழே படி இருக்கும், அந்த படிக்கு இங்கிட்டு வந்து பிளேஸ் இருக்கும் சரிங்களா. அங்கே வந்து ஒரு குளம் மணி இருக்கும் சரிங்களா. அந்த குளத்துல ஃப்ளார்ஸு லோட்டஸு லில்லின்ற மணி இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பாத்வே மணி இருக்குது, ஒரு வழி மணி இருக்குது. அதில் நடுவில் ஒரு ரவுண்டாக ஒரு இடம்
நிற்கிற மாதிரி சரிங்களா. அந்த பாத்வேலே நடுவில் ஒரு இடம். ஸோ அங்கே தான் வந்து போய் நிற்கிறது ஆர் சம்வாட் அந்த மாதிரி பண்ணுவோன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா. அந்த கார்பெட் போடுவாங்களே அதுக்கு பதிலாக அந்த மணி இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த இது கொஞ்சம் டிசைனாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து ஓரமாக நிற்கிறீங்க. அப்போ நடுவில் போகல, ஓரமாக நிற்கிறீங்க. ஸோ அஜ்மா மட்டும்தான் முன்னாடி போகிறாங்க. ஸோ போய் நின்றுட்டு கூட வந்து சாரா வருது, மேரியும் ஜூலியும் வந்து அவங்க கூட தான் போகிறாங்க. போயிட்டு அரசரே இந்த மணி வந்து இவங்க வந்து மேரி, இவங்க ஜூலி. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு பழங்கள்லாம் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அங்கிட்டிருந்து 2ஆம் நம்பர் கிங்கு வந்து சொல்கிறாரு ஒருத்தவர். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பிங்க் ஹேர் கலர் இருக்குது. ஸோ அதே போல் ஒரு பிங்க் ரோஸ் என்ன சொல்கிறது ஒரு ரிங் மணி போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்கிறார், ஆமாம் கரெக்டு, இவங்க 2 பேர் எனக்கு தெரியுன்ற போது ஆமாம் ராஜா. ஸோ இவங்க வந்து இந்த மணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் சில பொருட்களை இவங்க தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு மெடிசன்ஸும் இவங்க தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து 3 பேரை வந்து இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து ஒருத்தவர் நடுவில் உட்காந்துருப்பார். ஸோ அவர் வந்து கேட்குறாரு, 3 பேரா, யார் இது அப்படின்னு வந்து கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்கள் 3 பேரையும் தான் கூப்பிட்றாங்க. ஐ மீன் அஜ்மா தான் கூப்பிட்றாங்க, சைகை கட்டுறாங்க வாங்கன்ற மாதிரி. ஸோ சாரா தான் முன்னாடி போகிறா, பின்னாடி நீங்கள் இதுக்குடா எங்களை இழுக்குறீங்கன்ற மாதிரி வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் கிங்ஸை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, ராஜாக்கெல்லாம் பார்த்துருக்க முடியும், சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. சாரா தான் உங்களை இழுத்துட்டு போயிட்டு இருப்பாளா, நீங்கள் அவளை பார்த்துட்டு வந்துட்டோன்ற மாதிரி அந்த நடுவில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து வந்து நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி இவ சாரா, இவ ஒயன், அண்ட் தென் இவ வந்து நீனி அப்படின்னும் போது ஓகே. ஸோ வந்து இவங்க 3 பேர் தானா அப்படின்னு வந்து அந்த 2ஆவதாக இருந்தார்ல அந்த இந்த பிங்க் கலர், ஸோ அவர் வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் வந்து அந்த 7 கிங்ஸுமே வந்து பார்க்குறீங்க. ஒருத்தரை பார்க்குறீங்க, 7 பேருமே பார்க்குறீங்க. 7 பேருமே வித்தியாசமாக இருக்காங்க. பட் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க. உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, உங்களால் அவங்களோட ஐஸை வந்து எடுக்கவே முடியல. ஸோ 7 பேருமே ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது யார் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிடிஎஸ் தான். ஸோ வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ வந்து உங்களால் வந்து அந்த கண்ணை வந்து உங்கள் கண்ணை வந்து எடுக்கவே முடியல, உங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து நம்ம 7 பாய்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களும் வந்து அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ சாரா பார்க்குறாங்க, நீங்கள் பார்க்குறாங்க, அடுத்து உங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது. லைக் அவங்களால வந்து எதையுமே யோசிக்க முடியாமல் ஒரு மாதிரியா அவங்களோட பவர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட திடீர்னு அவங்கள விட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒருத்தருக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நடுவில் இருக்கிறவர் யாரும் இல்லை, நம்ம ஆரம் தான். ஸோ அவர் வந்து ஓகே. ஸோ இதுக்கு இந்த திடீர்னுட்டு அந்த 3 பேர் அப்படின்னும் போது ஜூலி சொல்கிறேன், இல்லை இந்த மணி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பழங்களை கொண்டு வரும்போது கூட எங்களுக்கு நிறைய டிமாண்ட் கிடச்சிச்சு, ஜஸ்ட் பிகாஸ் அவங்களால தான். ஸோ அதனால் இவங்க இருக்கலாம், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து அஜ்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அரசே, இந்த மணி வந்து இவங்க இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக வந்து அஜ்மா எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மணி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் வயசான ட்ராகனு. ஸோ அதனால் வந்து இவங்களுக்குன்ட்டு இவங்களால் வந்து லைக் இவங்களும் ஒரு ஹீலிங் பவர் கொண்டவங்க, லைக் அவர் ஜென்மணி தான். ஸோ அதனால் இவங்க கொஞ்சம் மெடிசன்ஸு, அதே போல் அரசர்களுக்கு, அதாவது நம்ம பாய்ஸுக்கு யாருக்கு என்னென்ன ஃபுட் தரணும், இது கொடுத்தா தான் இவங்களுக்கு நல்லது, இது கொடுக்கக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் இவங்களுக்கு தான் தெரியும். சின்ன வயசுலேருந்து இவங்க தான் வந்து பாய்ஸை வந்து டேக் கேர் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. சரிங்களா.
அப்படிப்பட்டவங்க தான். ஸோ அதனால் அஜ்மா என்ன சொன்னாலுமே இவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சரியாக படும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து அஜ்மா என்ன சொன்னாலுமே இவங்க கேட்டுப்பாங்க. இப்போ அஜ்மா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்ட்டு வந்து இவங்க 7 பேருமே அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே நீங்கள் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து ஜின் வந்து சொல்லியிருப்பார் அந்த 2வது கிங்கு. ஸோ அப்போ வந்து இவங்க யார், மேரி, ஜூலி அப்புறம் அஜ்மா வந்து போ பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சாராவும் நீயும் போ பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சாரா எழுந்துச்சி உங்களை பார்த்துட்டு உங்கள் மண்டையை குடிஞ்சு போ பண்ண வச்சுட்டு இவ்வளோ போ பண்ணுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மா போகிறாங்க. ஸோ பின்னாடியே மேரியும் ஜூலியும் வந்து போகிறாங்க. ஸோ சாராவும் நீனியும் போகிறாங்க. அவங்க என்னென்னா ஆச்சரியம், சாராவும் நீனியும் உங்களை பார்த்துட்டு சின்ன இந்த பொண்ணு இப்போ அப்படியே பேய் ஆரஞ்ச மாதிரி நிற்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எப்படியே நின்றுட்டு அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்க எழுப்புறாங்க, இவருக்கு நம்மளை எப்படி பார்க்குறான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ சாராவை வந்து பின்னாடி வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஸோ நீங்கள் வந்து சரி அப்படின்ட்டு ஒரு சுயநலவுக்கு வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த கிச்சனுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அஜ்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தோணும் என்னடா திடீர்னு வர்றாங்க, திடீர்னு வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலி வந்து இவங்க 2 பேர் தான் ரொம்ப நாளைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீலிங். ஸோ நீங்கள் அந்த ஜாப்பை வந்து ஒழுங்காக பண்ணுவீங்கன்னு ஒன்று தோணுது. ஸோ அதனால தான் நான் அவங்க வந்து மேரி ஜூலி கூட ஒர்க் பண்ண சொல்கிறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அஜ்மா நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்து கிளம்புறா. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் மேரி அப்புறம் சாரா, நீனி அப்புறம் ஜூலியும் வந்து கிளம்புறீங்க. நீங்கள் 5 பேருமே கிளம்புறீங்க. ஸோ இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் வீட்டுக்கு தான், அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும் போதே நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் அந்த 7 கிங்ஸ் இருக்காங்களே ஏன் ஒரு ஆள்கிட்டையும் ஒரு ஹேர் கலர் இருக்குது அப்படின்னும் போது உங்களை மணியும் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்கும்போது மேரி சொல்கிறேன் இல்லை எனக்கு புரியல. ஆமாம் அவங்களுக்கும் வித்தியாசமான கலர்ஸ் இருக்குது, அதாவது வித்தியாசமான பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க அது தெரியும், பட் எப்படி சொல்கிறது, இப்போ பொதுவாக கிங்ஸ்னாலே சேம் பவர் இருக்காதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது எப்படி அப்படின்னா இல்லை ஆக்சுவலி நாங்கள் படித்த வரைக்கும் பொதுவாக வந்து கிங்ஸ்னாலே அதாவது ஒரு நாட்டு கிங்டம் அப்படின்னா ஒரு பவர் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் வந்து எப்படி இருக்கோம்னா எங்களுக்கே சில பாகம் இருக்கும். லைக் இப்போது ஒரு பகுதியில் வந்து ஏர் இருக்கும், இன்னொரு பகுதியில் நெருப்பு இருக்கும், இன்னொரு பகுதியில் அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒரு ஆளுக்கும் ஒரு கிங் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அதுலேயும் சிலதில் 2 கிங் வந்து அந்த 2 பேருக்கும் சேம் பவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னும்போது அப்படிலாம் இல்லை, நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்த மாதிரியே சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து மண்டையை சொல்கிறீங்க. சரி விடுங்க அப்படின்ட்டு மண்டையை சொரிஞ்சிக்கிறீங்களா, சொரிஞ்சிட்டே சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக. அவங்க வந்து சரி விடு நீ சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வந்து அப்படியே தான்டா. ஸோ இப்போ வந்து நீங்கள் காட்டேஜில் வந்து ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்ட்டு உங்கள் 3 பேருக்குமே தனியாக ஒரு ஸ்பெசிஃபைடாக ரூம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இங்கே இருங்க அப்படின்ட்டு ஒரு ரூம் வந்து அந்த காட்டேஜ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டபுள் பெட்ரூமா 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து ஒரு ரூம் வந்து சாரா, நீனி அப்புறம் உங்களுக்கு உங்கள் 3 பேருக்கும். அதே இது இன்னொரு ரூமில் வந்து மேரி அப்புறம் இன்னொரு வந்து ஜூலி அந்த மாதிரி இருக்காங்க. ஏற்கனவே 2 ரூமும் இதாக இருந்ததுனால இப்போ ஒரு ரூம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு 2 பாத்ரூமுன்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது வந்து ஒரு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இட்ஸ் பீன் 1 வீக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து
வீக்லி ஒன்ஸ் வந்து பழங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீக்குக்கு நீங்கள் பழங்களை வந்து கொண்டு போகணும். இந்த இந்த வீக்லலாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் 3 பேருக்குமே வந்து இந்த நாட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இங்கே போனால் இந்த இடம் வரும், இங்கே போனால் இந்த இடம் வரும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் 3 பேருக்கும் ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, நம்ம இங்கே இருந்துட்டோமே, நம்மளோட வேர்ல்டில் யாரும் நம்மளை தேட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. சரி, ஓகே அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 3 பேர் தான். ஸோ சாரா, நீனி, அப்புறம் மேரி, ஜூலி, ஸோ இவங்க, அப்புறம் நீங்கள். ஸோ நீங்கள் 5 பேருமே வந்து ஓகே, இந்த வாரத்துக்குரிய திங்ஸ்லாம் நம்ம போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேலையாக பிரிக்கிறீங்க. லைக் நான் சொன்ன மாதிரி இவங்க தான் மெடிசன்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க. கிங்டத்துக்காக இவங்க தான் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஜூலியும் சாராவும் வந்து மெடிசன்ஸை பறிக்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. ஸோ அதே போல் நீனியும் மேரியும் வெஜிடபிள்ஸ் பறிக்கலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. ஸோ உங்களை வந்து ஃப்ரூட்ஸ் பறிக்க சொல்கிறாங்க. அதாவது திருப்பி அந்த மூன்லைட் ஃபாரஸ்ட் தான் நீங்கள் போகணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படியே தான் எல்லாருமே ஒரு திசைக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டில் போய் உங்களுக்கு இடம்லாம் தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கு போய் பழங்கள்லாம் பறிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கொண்டு போய் கிங்டம் கிட்ட கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேலஸுக்கு போகிறீங்க. பேலஸில் போய் கொடுத்துடணும். ஸோ பேலஸ்க்கு போகிறீங்க. ஸோ எப்பயும் போல் அந்த பெரிய காம்பவுண்டு, அந்த பெரிய கேட்டு, ஸோ அதுக்கு வெளியே சிப்பாய்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கதவை திறந்து விடுறாங்க. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, எப்பயுமே ஏதோ மந்திரத்தை கேட்பாங்களே, பாஸ்வேர்டு ஆட்டும், இப்போ என்ன கேட்க மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் வந்து அவங்க கிட்டே போய் பாஸ்வேர்டு அப்படின்னா போ பண்ணிட்டு, இல்லை மேடம் தேவையில்லை அப்படின்றாங்க. சரி அப்படின்னு நீங்களும் போ பண்ணிட்டு இப்படி போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸாக ஆச்சரியப்பட்டு எதுக்குடா போ பண்ணிட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுடுறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அந்த காரிடார், அந்த பாத்வே, ஸோ வந்து அதெல்லாம் க்ராஸ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒரு 5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பீங்க, பக்கத்தில் வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து எப்பயும் போல் சைடில் வழியாக போயிட்டு கிச்சன் டோருக்கு போவீங்க. ஸோ அங்கே அஜிமா இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவீங்க. அங்கே இருக்கும் போது ஓகே, அஜிமா கிட்டே நீங்கள் கொடுக்குறீங்க. கரெக்டாக நீங்கள் கொடுக்கும் போது அங்கே வந்து நம்மளோட ஜின் வந்து இருப்பார். சரிங்களா? ஸோ வந்து ஏதோ செக் பண்ணுறதுக்காக வந்துருப்பார் போல். பட் அட் த டைம் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்திருப்பீங்க. ஸோ அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னது அப்படின்னும் போது ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்னும் போது கூட அங்கே சுகர் வந்திருப்பாங்க போல். ஸோ அவர் வந்து ஃப்ரூட்ஸு சரி, மீதி இருக்கிறவங்களாம் அவங்க வேறு விஷயத்தெல்லாம் மெடிசன்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் பறிக்க போயிருக்காங்க அப்படின்னு. ஓ, அப்போ நீ மட்டும்தான் தனியாக இருப்பியா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, எங்கள் கூட கொஞ்சம் உங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னா, டிஸ்கஸா அப்படின்றீங்க. ஆமாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்றாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அஜிமாவை பார்க்குறீங்க. அஜிமா அப்படின்னோடனே அவங்க வந்து சையக்கிட்ட போயிட்டு வா அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்னும் சுகாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை வந்து ஒரு ரூம் மணி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகேவா? நீங்கள் உள்ளே போய் பார்த்தா ஒரு சோஃபா, டீப்பாய் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏதோ மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. ஏற்கனவே அங்கே 5 பாய்ஸ் உட்காந்துருக்காங்க, ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க போகிறாங்க, நீங்களும் வரீங்க. இவங்க மீதி இருக்கிற 5 பேரும் உங்களை பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்கள பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு இதுக்குடா என்ன கூப்பிட்றீங்கன்ற மாதிரி நிற்கிறீங்க. ஸோ வந்து இவங்க தான் கேட்குறாங்க, ஜே ஹோப் இருக்காங்களே. ஸோ அவங்க கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளோ எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை நம்ம தான் இவக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்கணும், அன்றைக்கி கேட்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதான் இப்போ கேட்கலாமே அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அப்படியே கன்ஃபியூஸாக அவங்கள பார்க்குறீங்க, என்னத்தை கேட்க போகிறாங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஸோ ஜே ஹோப் தான் வந்து பார்த்துட்டு, சரி இங்கே உட்காருமா அப்படின்றாரு.
இங்கேயா அப்படின்னானே நீங்கள் இல்லை பரவாயில்ல ரசே அப்படின்றீங்க. அப்படின்னும்போது இல்லை அப்படிலாம் இல்லை உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்களும் வந்து போய் உட்காடுறீங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்களும் உட்காந்ததுக்கப்புறம் இங்கே ஜென்னும் சுகாவும் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து நார்மலாக உட்காந்துட்டு இப்போ வந்து ஆரம்பித்து அவங்கக்கிட்ட கேட்குறான், சரி நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஒழுங்காக விசாரிக்க முடியல. உன் பேர் வயனு, உன் கூட வந்தவங்க 2 பேர் சாரா அப்புறம் நீனி அப்படின்றீங்க. நீனி, சாரா, நீனி, அப்புறம் வயன். சரி, இப்போது எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கலர் இருக்குது. இப்போது உனக்கு கலரு என்ன பவரு அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை இந்த மாதிரி ஊரில் நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து நீங்கள் அவரை பார்த்துட்டு இல்லை ரசை இந்த மாதிரி நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் 3 பேரும். எங்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் பொதுவாகவே ஊர் விட்டு ஊர் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நாடோடி மணி. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்கே இருக்கிற ட்ரெடிஷன் கல்ச்சர்ஸு அப்புறம் அவங்களோட இதெல்லாம் பாரம்பரியம்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்க்குறது, அதுதான் வந்து எங்களோட வழக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி, ஓகே. அப்போ உங்களோட ஹேர்ஸு கலர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து முழிக்கிறீங்க. கலர்ஸான்ற மாதிரி. கலர்ஸா? ஆமாம், கலர்ஸ். உன்னோட ஹேர் பிளாக் கலர் அண்ட் ஐஸ் ஆல்சோ அப்படின்னு வந்து ஜேகே தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கண்ணை பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் மூச்சே விட முடியல, அப்படி மூச்சை பிடிச்சி நிற்போம்ல அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவன் பக்கத்தில் வந்து அவனோட ஹாட் ப்ரீத் வந்து உங்கள் மேலே வந்து படுது, ஓகேவா, உங்களோட ஃபேஸில். ஸோ வந்து உங்கள் கண்ணை பார்த்துட்டு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்போ உனக்கு என்ன பவரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காரான். நீங்கள் அவ்வளோதான் பெய்யாருந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பக்கத்தில் வந்து யார் உட்காந்துருப்பா அப்படின்னா யார் சொல்லலாம், இருங்க, பக்கத்தில் வந்து ஆரம் உட்காந்துருப்பான், சரிங்களா, கொஞ்சம் தூரம் தள்ளி. ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருப்பானா, உங்கள் மூஞ்சி முன்னாடியே வந்து ஒரு சொடக்கு விடுவான். என்ன பிரம்மையா அப்படின்ற மாதிரி நீங்கள் படப்படன்னு நினச்சி வந்து நிற்பீங்க, அட்டென்ஷனில் மாதிரி நிற்பீங்க. திடீர்னு சுயநலம் வந்துட்டு திருப்பி உட்காந்துட்டு இல்லை ரசி அந்த இது இல்லை பொதுவாக வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி சேம் கலர் அப்புறம் ஹேர்லாம் வந்து இருக்கிறது காமன் தான், இதுக்குன்னு ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்னும்போது ஆமாம் அப்படின்னும்போது சரி அப்படின்னு வந்து எல்லாம் மடையாட்டுறாங்க. அப்போ ஏன் உனக்கும் அப்புறம் உன்னோட 2 பேர் இருந்தாங்களே சாராணி, அப்போ அவங்க எல்லாருக்கும் ஏன் ஒரே கலர் இருக்குது அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் சொன்னேன்ல எங்கள் ஊரில் இதெல்லாம் காமன் தான், ஒரு ஆளுக்கு எங்களை மாதிரி 3 பேர் என்ன 5 பேரே ஒன்றா இருந்தாலும் இந்த மாதிரி கலர் வர்றது நார்மல் தான். பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி ஏன் வைப்போம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எங்கள் பவர் தெரிஞ்சிடக்கூடாதோ ஒரு சம்வாட் ஏதோ நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிப்போம் அப்படின்னும் போது சரி அப்போ உன்னோட ஒரிஜினல் கலர் தான் என்ன அப்படின்னு வந்து கேட்போம். அப்போ வந்து நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு இப்போ என்னத்தை சொல்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ வந்து அப்போது சொல்லுவீங்க இல்லை ரசே என்னோட கலர் வந்து அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா. இப்போ என்னத்தை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கும் போது அதை கரெக்டாக அந்த டைமில் வந்து யாரோ கதவை வந்து நாக் பண்ணுவாங்க, அந்த ரூம் கதவை, ஓகேவா. ஸோ வந்து அப்படின்ட்டு யார் அது அப்படின்னு வந்து ஜின் கேட்பான். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு பொண்ணு வருவாள், வந்துட்டு நான் தான் பேபி அப்படின்னு வந்து சொல்லுவாள். ஸோ வந்து பார்த்துட்டு ஓ வாடி அப்படின்னவான். ஸோ அது வந்து யார் அப்படின்னா ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேவா. ஸோ ஜின்னுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அவங்க தான் வந்திருப்பாங்க. ஆமாம் காலையில் என்கிட்ட பேசாமே நீ வந்துட்டீங்க அப்படின்னு வந்து போய் வந்து ஜின்னோட மடியிலேயே போய் உட்காருவா. நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிட்டு நிற்கிறீங்க, உட்காந்துருக்கீங்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து
நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா. ஸோ அப்போ வந்து ஆரம்பம் வந்து உங்களை பார்த்துட்டு ஏய் ஆன்சர் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவான். சரிங்களா? ஓகேடா. ஸோ இதோட நான் வந்து இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். இதோட நான் முடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கு மன்னிக்கவும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அடுத்தடுத்து கன்ஃபார்ம் வீடியோ போட்டுருவேன். சொன்ன மணி இனிமேல் 2 டேஸ்லேருந்து போட்டுறேன். இதை நான் மறக்க மாட்டேன். சரிங்களா? சரி, ஓகேடா. ஓகே, see you later, bye.